தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27 தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். அவர்களின் குடும்பங்களுக்கு வீடியோ மூலம் ஆறுதல் கூறிய விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தார். அந்த பணத்தை விஜயே நேரில் வந்து வழங்குவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் கரூர் வருவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் 41 பேரின் குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பினார் விஜய். விரைவில் நேரில் வந்து சந்திக்க போலீஸ் அனுமதி கேட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். இச்சூழலில் அவர் திட்டத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. விஜய் கரூருக்கு வருவதற்கு பதிலாக இறந்தவர்களின் குடும்பத்தினரை அழைத்து வரச் செய்து சந்திக்க முடிவு செய்தார். காவல்துறை அனுமதி கிடைக்காததால் அவர் இந்த முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்திடம் தாவேகவினர் பேசி ஒப்புதல் பெற்றனர். இன்று அவர்கள் அனைவரும் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து 5 ஆம்னி பஸ்களில் சென்னை அடுத்த மாமல்லபுரத்துக்கு சென்றனர். தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி பூஜை போட்ட பிறகு பஸ்கள் கிளம்பின. அவசர உதவிக்காக ஆம்புலன்ஸும் உடன் சென்றது. குடும்பத்தினருக்கான உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் தாவேகவினர் செய்துள்ளனர். நாளை காலை மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 41 பேரின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார்.